நண்பர்களே, புதுசா வரவங்களுக்கு புது வணக்கத்தை போட்டுட்டு திஸ் இஸ் கான்பால், ஐ எம் கான்பால். போன ரீல் அண்ட் ஷார்ட்ஸ்ல சொன்ன மாதிரி ஹெயில் மேரி படத்தை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், இது நம்மளோட பொது சேனல், இதில் 2வது வீடியோ. ஸோ டூ ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் நண்பர்கள். ஹெயில் மேரி படத்தை பற்றி சில பல ஒப்பீனியன்ஸை சொல்ல வந்திருக்கேன். இது ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெயில் மேரி படத்தோட கதையை பார்த்துடலாம். ஸ்டார்ஸை அழிக்கிற ஒரு வைரஸை மனிதர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வைரஸ்க்கு ஆஸ்ட்ரோஃபேஜ் அப்படின்ற ஒரு பேர் வைக்கிறாங்க. அந்த ஆஸ்ட்ரோஃபேஜ் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எக்கச்சக்க சூரியன்களை அழிச்சிட்டு இருக்கு. நம்ம சூரியனையும் சேர்த்து எக்கச்சக்க சூரியன்களை அழிச்சிட்டு இருக்குன்றதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை நோட் பண்ணும்போது ஒரே ஒரு சூரியன் மட்டும் அந்த ஆஸ்ட்ரோஃபேஜ் அஃபெக்ட் ஆகியும் அது நல்லா அப்படியே ஜாலியாக க்ளோ ஆகிட்டு இருக்கிறத நோட் பண்ணுறாங்க. அங்கே இருக்க ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஆஸ்ட்ரோஃபேஜை பூமி கூட்டு ரிசர்ச் பண்ண விட்றாங்க. அதில் ஈடுபடுறவர் தான் நம்ம ரயன் காஸ்லிங் ஆஸ் ரேலன் கிரேஸ். ஸோ அவர் ஒரு பயாலஜி டீச்சராக இருக்கார். அவர் இந்த ஆஸ்ட்ரோஃபேஜை ரிசர்ச் பண்ணுறதுக்கு உள்ளே வராரு. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த ஆஸ்ட்ரோஃபேஜ் ஒரு ஏலியன், உயிருள்ள ஒரு வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த சூரியனுக்கே நீங்கள் போய் இது எப்படி அந்த சூரியன் இது தாக்கு பிடிக்குது, அதில் என்ன விஷயம், என்ன சொல்யூஷன் இருக்குது அப்படின்றத நீங்கள் போய் தெரிஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட ஒரு 2 பேரும் அனுப்பி வைக்கிறாங்க. போகிற வள்ளி ஹீரோ கூட இருக்கிற 2 பேர் கத்தம் ஆகிடுவாங்க. ஸோ ஸ்பாய்லர் இல்லைப்பா, இதுதான் கதை. ஆக்சுவலாக நான் வரேன். ஸோ கத்தம் ஆகிடுவாங்க. அந்த நேரத்தில் தான் ஸ்பேஸில் அனாமத்தாக சுற்றிட்டு இருந்த நம்ம ஹீரோவுக்கு கம்பெனி கொடுக்குற மாதிரி ஒரு ஏலியன் வருது, ராக்கி அப்படின்ற ஏலியன். அந்த ஏலியன் ஃபஸ்ட்டு ஒரு ஆபத்தாக நினச்சாலும் அந்த ஏலியன் ஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த ஏலியனோட சோலார் சிஸ்டமும் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ல இருக்குது. ஸோ அதை காப்பாற்ற தான் அந்த ஏலியனும் சுற்றிட்டு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிச்சு. 2 பேரும் சேர்ந்து அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் காப்பாற்றுனாங்களா இல்லையா, அந்த ஜொலிக்கிற ஸ்டாரில் என்ன சொல்யூஷன் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையான்றது தான் கதை. கிரேஸ் ராக்கி சேவ் ஸ்டார்ஸ், அவ்வளோதாங்க கதை. ஸோ ரியலி ஒரு காம்ப்ளெக்ஸான கதை. நான் எவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியும் அவ்வளோ சிம்பிளாக சொல்லி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலாக நான் இந்த படத்தில் என்னென்ன விஷயம்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது, என்னென்ன விஷயம்லாம் இருக்குது, அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங்னு பார்க்கும்போது ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்டிங். ரயன் காஸ்லிங் அஸ் ரேலன் கிரேஸாக நடிச்சிருக்காரு. சாண்ட்ரா ஹொலிர் தெரில, அவங்க பேர் கரெக்டாக எனக்கு வாயில் நுழையலை. பட் சாண்ட்ரா ஹொலிர் அப்படின்றவங்க ஈவா ஸ்ட்ராட் அப்படின்ற ஒரு எந்த பேரும் ஒழுங்காக நுழைய மாட்டேங்க. இப்போ ஈவா ஸ்ட்ராட் அப்படின்ற ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. அதை தாண்டி ராக்கி, இவங்க 3 பேர் தான் பேசிக்காக இருப்பாங்க. அதுலேயும் ஈவா ஸ்ட்ராட்டையும் நீங்கள் தூக்கிடலாம், அந்த மாதிரின ஒரு கேரக்டர் தான். பட் ஈவன் அவங்கள பேஸ் பண்ணியும் சில பல கதைலாம் போகும், அதெல்லாம் நான் வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம ரயன் காஸ்லிங் கிட்ட வருவோம். ஆக்சுவலாக அவர் ஒரு ஃபார்மேட் வச்சுருந்தாரு, லிட்ரலி மீ கேரக்டர், அதில் தான் நடிப்பேன்ற மாதிரி நான் ஒரு ஃபார்மேட் அது. பட் அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் வெளியே அதில் தான் இருந்திருக்காரு. டிப்ரெஷன் ஸ்டேட்டில் தான் படத்தில் முக்கால்வாசி சீன்ஸில் இருப்பார். பட் அதை தாண்டி நிறைய சீக்வன்ஸில் அந்த டிப்ரெஷன் ஸ்டேட்டை ஓவர் கம் பண்ணுற மாதிரின ஒரு ஸ்டேட்லையும் நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக பாராட்டக்கூடிய ஒரு ஆக்டிங் தான் சொல்லி ஆகணும். எந்த ஒரு குறையும் இல்லைங்க. ரயன் காஸ்லிங்ஸ் ஆக்டிங் as well as good. ஓகே, அடுத்து சாண்ட்ரா ஹொலிர், அவங்க பேர் நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரில. பட் அவங்கள பற்றி எனக்கு பேச தெரியாது. அவங்கள பேஸ் பண்ணி ஒரு சின்ன கதைன்றது மூவ் ஆகிட்டு இருக்கும். ஓகே, அது கதைக்கு கொஞ்சம் லேகு சேர்க்கும். பட் ஏதோ வச்சுருக்காங்க. அது ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டருக்கு தேவை. அது பூமியில் இருக்கிறவங்களுக்கும் கனெக்ஷன் ஏற்படுத்த தேவைன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அதை தாண்டி ஆஃபீஸர் கால்னு ஒருத்தர் வருவார். அவர் பெருசாக வரவே மாட்டார் சுத்தமாக. ஆஃபீஸர் கால் சும்மா ஒரு ஃபன்னான ஒரு கேரக்டர் தான் அது. பட் அந்த கேரக்டர் எனக்கு பிடிச்சிருந்தது, அதை மட்டும் இங்கே நான் சொல்லிக்கிறேன். அவர் வர சீன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருக்கும். பட் போக மாறிடுவார், அது வேறு விஷயம். ராக்கி, வாவ் மேன், ஒரு ராக் கல் அது நான் ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்டிங்கில் போட்டிருக்கவே கூடாது. ஃபஸ்ட்டு எதுக்கு போட்டேன்னு தெரில, அதை நான் லேட்டராக பேசுகிறேன். ராக்கி கேரக்டர் பற்றி லேட்டராக பேசலாம். ஸோ நெக்ஸ்ட் திங் இதான் ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்டிங். 2 hours and 37 minutes நினைக்கிறேன். அவ்வளோ நேரமும் நீங்கள் மேக்ஸிமம் ரயன் காஸ்லிங் மூவி தான் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அது நான் குவாரன்லாம் சொல்லவே இல்லை. ஒரு 1 man ஷோவாக ரன் பண்ண பார்த்துருக்காங்க. குட் இட்ஸ் குட். ராக்கி கூட இருக்கிறதுனால அது 1 man ஷோ ஆகலை. அதை தாண்டி சினிமோட்டோகிராஃபி போகிற நண்பர்கள், எனக்கு சினிமோட்டோகிராஃபிலாம் பெருசாக தெரியாது. நான் பேசிக்ஸை வச்சு சொல்லிட்டு இருக்கேன். இதில் எல்லாமே எனக்கு பெருசாக சொல்ல மாட்டேன், பேசிக்ஸ் வச்சு சொல்ல. சினிமோட்டோகிராஃபி அதில் ஸ்டோரி டெல்லிங்கை இன்வால்வ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சினிமாட்டோகிராஃபி கூட ஸ்டோரி டெல்லிங் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. அது தெளிவாகவே தெரியுது. பிகாஸ் நடுவில் ஃப்ளாஷ்பேக்ஸ் போயிட்டு வரும். இவர் எப்படி இதில் இன்வால்வ் ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜை அப்படியே கழிச்சு நான் லீனியராக போட்டிருப்பாங்க. ஸோ அதிலலாம் சினிமாட்டோகிராஃபி டோட்டலாக இதுவாக இருக்கும், டார்க்காக இருக்கும். டார்க்கர் டோனில் அந்த ஃப்ளாஷ்பேக்ஸை அமைச்சிருப்பாங்க. அதே ப்ரெசன்ட் சீக்வன்ஸ், ஸ்பேஸில் நடக்கிற நிறைய அட்வென்ச்சர்ஸ், அந்த திங்ஸ்லாம் நல்லா கலர்ஃபுல்லாக ஜொலிப்பாக வச்சுருப்பாங்க. ஸோ இதுலேயே அந்த டிப்ரெஷன் ஸ்டேட்டில் இருக்கிற அந்த ரேலன் கிரேஸை காட்டுறாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
எக்ஸாக்டாக தெரியல, பட் நான் அப்படி தான் எடுத்துக்கிட்டேன். அவருக்குன்னு யாரும் இல்லாத மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. இது ஒரு புக்கு பேஸ்டு படமா, ஸோ தட் புக்கில் எப்படின்லாம் எனக்கு தெரியல. இந்த படத்தில் அவருக்கு ரிலேஷன்ஸ் பெருசாக இல்லைன்ற மாதிரி தான், ரிலேஷன்ஷிப்ஸில் பெருசாக இல்லைன்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஸோ அதனாலவே வந்து அவர் டிப்ரெஷனாக இருக்கார், அவர் வந்து ஒரு டவுன் ஸ்டேட்டில் இருக்காருன்றதுக்காகவே அந்த சினிமாட்டோகிராஃபியை டார்க் டோனில் வந்து அமைச்சிருப்பாங்க. நான் அப்படி தாங்க எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி டார்க் டோனில் வச்சுருப்பாங்க. அதை தாண்டி ப்ரெசன்ட் சீக்வன்ஸில் ராக்கின்ற ஒரு புது கேரக்டர், ஒரு புது ஃப்ரெண்டு கிடச்சிருப்பாரு. ஒரு அமேசிங்கான பாண்ட் அவங்களுக்குள்ளே இருக்கும். அதனாலவே வந்து லைக் அப்படியே கலர்ஃபுல்லாக அவரோட வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்டேட்டில் இருக்காருன்ற மாதிரி நான் ஒரு என்விரான்மெண்ட்டை கொண்டு வர சினிமாட்டோகிராஃபியை அப்படியே கலர்ஃபுல்லாக மாற்றி விட்ருப்பாங்க. எனக்கு இதனால தான் இதை பண்ணாங்கன்னு சொல்ல வரல, எனக்கு அப்படி தான் கன்வே ஆச்சு. அதனால நான் சொல்லிக்கிறேன், எனக்கு இப்படி தான் கன்வே ஆச்சு. ஸோ அது நிஜமாலே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அந்த ஸ்டோரி டெல்லிங், விஷுவல் ஸ்டோரி டெல்லிங்காகவே வந்து சூப்பராக அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லலாம். எனக்கு சொல்கிறேன், எனக்கு கன்வே ஆனபடி நான் அதை வந்து இப்படி எடுத்துக்கிறேன். அது நிஜமாக நல்லா இருந்துச்சு. என்ன கேட்டால் ரேஷியோவும் கம்மி பண்ணியிருப்பாங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோவை வந்து ஃப்ளாஷ்பேக்கில் குட்டியாக போட்டு வச்சுருப்பாங்க. ப்ரெசன்ட் சீக்வன்ஸ்லாம் நல்லா ஃபுல் பண்ணி போட்டிருப்பாங்க. அது நல்லாயிருக்கும். அது ஒரு குட் டச்சுன்னு சொல்லுவேன். அதை தாண்டி டெக்னிக்கல் ஒர்க்ஸ் பக்கம் போவோம். விஎஃப்எக்ஸ், இந்த படத்தில் வந்து விஎஃப்எக்ஸ் பெருசாக இல்லைன்னு சொல்கிறாங்க. க்ரீன் ஸ்க்ரீன்ஸ் 0 ஆமாம். அதுக்கான சில பல பிடிஎஸ்லாம் நான் வந்து இன்ஸ்டாவில் பார்த்தேன், இன்டர்நெட்டில் பார்த்தேன். இப்போது அகெயின் அந்த படத்தை பார்க்கும்போது லைக் எல்லாமே அத்தன்டிக்காக வந்து மாறுது. முன்னாடியே வந்து ரொம்ப அத்தன்டிக்காக இருக்கும். பட் இருந்தாலும் வந்து அந்த ராக்கியோட ஸ்பேஸ்ஷிப்பை காட்டுற இடங்களெல்லாம் விஎஃப்எக்ஸ் அஃப்கோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது விஎஃப்எக்ஸாக இருக்கும் பட்சத்தில் விஎஃப்எக்ஸ் ஆர் குட், ரியலி குட். அதை தாண்டி வந்து ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ், திஸ் இஸ் த மேட்டர். இதுதான் வந்து இந்த படத்துலேயே ஒரு முக்கியமான விஷயம். ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ் அள்ளி வீசியிருக்காங்க. லைக் இந்த ஆஸ்ட்ரோஃபேஜை வந்து இந்த பிங்க் கலரில் இன்டர்நெட்டில் பயங்கரமாக சுற்றிட்டு இருக்கும்ல, அந்த சன்னு பக்கத்தில் போய் நின்றுட்டு ஆஸ்ட்ரோஃபேஜை ஸ்கேன் பண்ணுற மாதிரின்னு ஒரு சீன் இருக்கும். பிச்சிட்டானுங்க லிட்ரலி வந்து கூஸ் பம்ப் சீன். அது நான் அது வந்து இன்டர்நெட்டில் பார்த்துட்டு போனதுனால அது இன்னும் கூஸ் பம்பாக இருந்தது. இதாண்டா அந்த சீன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சீன்லாம் வந்து எப்படி எடுத்தாங்கன்ற ஒரு டவுட்லேயே நம்ம வந்து ஆன்னு சொல்லிட்டு வாயில் பிறந்து பார்த்துட்ருப்போம். ஸோ அதை தாண்டி வந்து ராக்கி கேரக்டர் சூப்பராக டிசைன் பண்ணியிருந்தாங்க. அது ரோபோட்டாங்க அது. ஸோ ரிமோட் கண்ட்ரோலில் யூஸ் பண்ணி அது வந்து அந்த ராக்கியை வந்து உருவாக்கியிருக்காங்க. ரியலி குட் மேன். இந்த மாதிரி நான் ஒரு திங்ஸ்லாம் வந்து ஃபிலிம் மேக்கிங்குள்ளே வரணும்னு நான் நினைக்கிறேன். ஃபிலிம் மேக்கிங்கில் ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ் ரொம்ப அண்டர்ரேட்டட். விஎஃப்எக்ஸ்னு இப்போதைக்கு போயிட்டுருக்கானுங்க. கொஞ்சம் ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ் போட்டால் இந்த மாதிரி நல்லாயிருக்கும். அதை தாண்டி வந்து மியூசிக், ஒன் ஆஃப் த பெஸ்ட் மியூசிக்னு சொல்லலாம். மிக முக்கியமாக வந்து அந்த ஆஸ்ட்ரோஃபேஜை கலெக்ட் பண்ணுற சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும். மைண்ட் ப்ளோயிங்கிற மாதிரி இருக்கும். அந்த சீன் மியூசிக்கோட சேர்த்து வச்சு பார்த்தா நிறைய மியூசிக்ஸ் இருக்குது. எனக்கு வந்து அந்த ஆஸ்ட்ரோஃபேஜ் கலெக்ட் பண்ணுற மியூசிக் தான் மண்டைக்குள்ளேயே ஓடிட்டு இருந்தது. சில பல மியூசிக்ஸ்லாம் வந்து அப்படியே வெளிப்பக்கம் மற்ற படங்கள்கிட்ட போயிட்டு வரலாம். மிக முக்கியமாக இன்டர்ஸ்டெல்லர், அது நான் ஏகப்பட்ட பேர் சொல்லி கூட நான் கேள்விப்பட்டேன். இன்டர்ஸ்டெல்லர் மாதிரி இருக்குது மியூசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எக்ஸாக்டாக அப்படி இல்லை, பட் லைட்டாக அப்படிக்கெல்லாம் போயிட்டு வருது மைண்டு. மியூசிக்ஸ் ஆர் குட், ரியலி குட். அதை தாண்டி சவுண்ட் எஃபெக்ட், இந்த ராக்கி பேசுகிற அந்த ராக்கியோட லாங்குவேஜில் பேசுகிற சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் ஒரு ஃபன்னு காமெடியை வந்து தெளிச்சு விட்டு போயிருப்பாங்க. அதை தாண்டி எடிட்டிங் சொல்லி ஆகணும். இது ஒரு நான்-லீனியர் ஸ்டோரின்றதுனால ஃப்ளாஷ்பேக்ஸ்லாம் அப்படியே பிச்சு வந்து போட்டிருப்பாங்க. பெருசாக குழம்பாதுங்க, லைக் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எடிட்டிங் இஸ் குட். ரொம்ப அப்படியே கண்ணாப்பினான்னு போட்டு குழப்பாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் கதையை, அந்த மாதிரின ஒரு எடிட்டிங்காக தான் வந்து படத்தில் இருக்குது. அதை தாண்டி இந்த படத்தோட ஜானர்னு பார்த்தீங்கன்னா சைஃபை அட்வென்ச்சர்னு கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் அதை கண்டுக்கவே கூடாது. இது வந்து அட்வென்ச்சரே இல்லை, சைஃபை ஃபீல் குட் காமெடியாக தான் இது இங்கே எடுத்துக்கணும். அட்வென்ச்சர் பெருசாக இருக்காதுங்க. அந்த ஆஸ்ட்ரோஃபேஜ் கலெக்ட் பண்ணுற சீன் மட்டும்தான் வந்து ஹை பிச் பாயிண்ட்க்கு போகும். மற்றது எல்லாமே வந்து ரொம்ப ஃபீல் குட்டாக ஃபீல் ஆகும். ஒரு புது அட்டம்ப்ட்னே சொல்லலாம் சைஃபை இருக்கலாம். லைக் சைஃபைனால என்ன நினைப்பீங்க, அப்படியே பறக்கும் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வந்து பட்டாசாக இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஆஸ்ட்ரோஃபேஜ் கலெக்ட் பண்ணுற சீன் மட்டும் கொஞ்சம் சீட்டேஜ்க்கு கொண்டு வரலாம். அதை தாண்டி வந்து இந்த ராக்கி ஹெல்ப் பண்ணுற ஒரு சீன் இருக்கும். இது 2 சீக்வன்ஸை தாண்டி படம் மொத்தமாகவே வந்து ஒரு சைலண்ட் டோனில் தான் போகும். நல்லாயிருக்கும், ரியலி நல்லாயிருக்கும். சைஃபைலேயே வந்து இந்த மாதிரி படமும் கொடுக்க முடியும் அப்படின்றத வந்து சூப்பராக ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. இல்லை எனக்கு தெரியலையா, சைஃபை ஃபீல் குட் படம் இருந்தால் சொல்லுங்கள் நண்பர்களே. எனக்கு தெரியல நான் பார்த்த வரைக்கும். ஸோ இருந்தால் சொல்லுங்கள், கீழே ரெக்கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எனக்கு இது புதுசாக இருந்தது, ஒரு நியூ அட்டெம்ப்டாக எனக்கு இருந்தது இது.
அதை தாண்டி ஸ்டோரி பக்கம் வருவோம் கைஸ். இந்த படத்தோட ஃபார்மேட் வந்து நான் லீனியர் ஸ்டோரி லைன். அது எந்த விதத்துலையும் எனக்கு கதையை ஃபாலோ பண்ணுறதுல எந்த விதத்துலையும் எனக்கு வந்து இது பண்ணல. லைட்டாக ஒரு சில இடங்களில் லேகாக இருக்கலாம். லைக் அந்த ஈவா கேரக்டருக்கு ஒதுக்குன ஒரு சில இடங்கள் அவள் பாட்டு பாடுற சீன்லாம் இருக்கும், அதெல்லாம் மட்டும் லைட்டாக லேக் ஆகிற மாதிரி இருந்தாலும் அதெல்லாம் கதைக்கு தேவைன்ற மாதிரி தான் வந்து போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. குட், ஓகே, அதை நான் குறை சொல்லலை. பட் லைட்டாக ஸ்லோ டவுன் பண்ண மாதிரி இருப்பாங்க சீன்ஸ்லாம். எனிவேஸ் அது வந்து அடுத்தடுத்த சீக்வன்ஸில் அப்படியே டோட்டலாக மாற்றி அமைச்சிடுறாங்க. அதை பற்றி பெருசாக யோசிக்க வைக்கல, ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டிங்கில் கேரக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா கதையில் வந்து கேரக்டர் ஆர்க்குன்றது யாருக்குமே தேவைப்படலாம் தான் சொல்லி ஆகணும். கொடுக்கவும் இல்லை, ஒரு ஃப்ளாட்டான கேரக்டர் ஆர்க்காக தான் இருக்கும். பெருசாக ட்விஸ்ட் அண்ட் டோன்ஸும் படத்தில் இல்லை. அதனாலவே வந்து ஒரு ஃபீல் குட்டாகவும் சரி, ஒரு ஃபாலோவிங்கான ஒரு படமாகவும் இது மாறுது. அந்த கதையை வந்து ஈஸியாக நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரியும் மாறுது. அதை தாண்டி வந்து நம்ம ராக்கி கேரக்டருக்கு ஒரு கேரக்டர் ஆர்க் வேணால் இருக்கும், அது நீங்கள் படம் பார்த்தா தெரியும். நான் இங்கே சொன்னால் அது ஒரு ஸ்பாய்லர் மாதிரி ஆகும். பெருசாக வந்து கேரக்டர்ஸும் இல்லை படத்தில். அதான் சொன்னேன், ரைன் காஸ்லினை மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஏன் நண்பர்களே, இதை தாண்டி வந்து எனக்கு பர்சனலாகவே இந்த படத்தில் பிடிச்சது வந்து நிறைய விஷயங்களை சூப்பராக ஜஸ்டிஃபை பண்ண பார்த்துருப்பாங்க. அந்த ராக்கி பேசுகிறதெல்லாம் வந்து ராக்கி நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணோம்ல, ஸோ அந்த சீன்ஸ்லாம் வந்து சும்மா அப்படியே ஒரு ஏலியன் வந்து டிரான்ஸ்லேட்டர் வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இல்லாமல் அதுக்குன்னு தனியாக வந்து சீக்வன்ஸ் ஒதுக்கி இருப்பாங்க, எப்படி அது வந்து கம்யூனிகேட் பண்ணுது. நம்ம ரேலன் கிரேஸ் வந்து அது எந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ண வச்சுக்கிறாரு அப்படின்ற மாதிரியான சீக்வன்ஸ்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதை தாண்டி வந்து இந்த படத்தை ஃபீல் குட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சது ரியலி ஒரு குட் திங். ஆக்சுவலாக இது ஒரு புக் பேஸ் பண்ணி எடுத்த படம், அதனால வந்து நம்ம அந்த புக்குக்கு தான் கிரெடிட் செலுத்தணும். அந்த புக்கை நான் படிக்கலை, பட் படம் பார்த்த வரைக்கும் புதுசாக இருந்தது. லைக் சைஃபைல ஒரு ஃபீல் குட் அந்த மாதிரியான ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் எனக்கு கிக் ஆஃப் ஆச்சு. சைஃபைல ஃபீல் குட் இருந்தால் தயவு செஞ்சு சொல்லுங்கள் நண்பர்களே, நான் பார்க்குறேன். சரி, அவ்வளோதான் நண்பர்களே. ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரியலி பேங்கர். ஐமேக்ஸில் போய் பாருங்கடா, நான் தான் மிஸ் பண்ணிட்டேன், நீங்களாச்சும் போய் பாருங்கடா. பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம், ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய பேர் இந்த படத்தை வந்து இன்ட்ரெஸ்டெல்லாம் கூடலாம் கம்பேர் பண்ணி பேசிகிட்டு இருக்கானுங்க, எதுக்குன்னு தெரியல. ஏன்னா வந்து அந்த படம் டோட்டலாக வேறு, இந்த படம் டோட்டலாக வேறு, அதை கம்பேர் பண்ணாதீங்கடா. இது வேறு ஜானர், அது வேறு ஜானர். சைஃபை தான் காமனாக இருக்க தாண்டி உள்ள நிறைய விஷயங்கள் வந்து வேறு மாதிரி தான் இருக்குது. சரி நண்பர்களே, ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இது வந்து ஃபீல் ஆகும். நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா, ஃபோனில் பார்த்தீங்கன்னா, ஃபோன் டிவி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு தெரியல. இதுதான் என்னோட ஓவரால் ஒப்பீனியன். இந்த ஃபார்மேட் ஓகேவா? இப்போ அந்த மூவி ரிவ்யூஸ், மூவி ஒப்பீனியன்ஸ்லாம் போடுறவங்க பாசிட்டிவ், நெகட்டிவ், நியூட்ரல்னு சொல்லிட்டு பிரித்து போடுவானுங்க. ஸோ அப்படி போடட்டா இல்லை இந்த ஃபார்மேட்லேயே போடட்டா? ஏன்னா வந்து எனக்கு பெருசாக நெகட்டிவ்ஸை வந்து எடுத்து காட்டுறதுல இப்போ இதுவே இல்லை. அந்த படத்தில் இந்த விஷயம்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க, ஒரு சில விஷயங்கள்லாம் செட் ஆகலைன்னா அது நடுவு அப்படியே சொல்லிட்டு போகிறது நல்லதுன்னு நான் நினச்சேன். எனிவேஸ் கைஸ், ஸோ இந்த ஃபார்மேட் ஓகேவான்னு சொல்லிட்டு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரீஸ் யாப்பிங்ஸ்லாம் நம்ம வந்து நம்ம வீடியோவில் போடுவோம். டூ ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப். அதை தாண்டி வந்து ஜலப்பினோ கேஸ்பினோ, நன்றி, வணக்கம் ஃபெலாஸ்.